அதனால நம்ம இப்ப 7 ஸ்லோகங்களை படிப்போம். பின்னாடி நான் படிக்கிறேன், நீங்களும் பின்னாடி ரிசைட் பண்ணுங்க. சின்னதா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், நானும் மெதுவாவே படிக்கிறேன். கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம், கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம், ய பதே பிரயத் புமான், ய பிரயத் புமான் விஷ்ணு பாதம் அவாப்னோதி, விஷ்ணு பாதம் அவாப்னோதி வயசோகாதி வர்ஜிதக, வயசோகாதி வர்ஜிதக गीताध्यायन शीलस्य, गीताध्यायन शीलस्य प्राणायाम परस्य च, प्राणायाम परस्य च नैव शान्तिः पापानि, नैव शान्तिः पापानि पूर्वजन्म कृतानि च, पूर्वजन्म कृतानि च मलिने मोचनं पुंसाम्, मलिने मोचनं पुंसाम् जलस्नानं दिने दिने, जलस्नानं दिने दिने सकृत् गीतामृतस्नानं, सकृत् गीतामृतस्नानं संसारमलनाशनं, संसारमलनाशनं गीतासु गीता कर्तव्य, गीतासु गीता कर्तव्य किमन्यै शास्त्र विस्तरै, किमन्यै शास्त्र विस्तरै यः स्वयं पद्मनाभस्य, स्वयं पद्मनाभस्य मुख पद्मात् विनिसृता, पद्मात् विनिसृता ब्रह्मरात्र सर्वासम्, ब्रह्मरात्र सर्वासम् विष्णु वक्त्रत् विष्णु वक्त्रत् विनिसृताम्, विष्णु वक्त्रत् विनिसृताम् गीता गंगोदकं पीत्वा, गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते, पुनर्जन्म न विद्यते सर्वो उपनिषदो गावो, सर्व उपनिषदो गावो दोक्ता गोपालनंदनः, दोक्ता गोपालनंदनः पार्थो वत्स सुधीर्भोक्ता, पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्, दुक्तं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्र गीतम्, एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव, एको देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि, एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्मापि एकं तस्य देवस्य सेवा, कर्मापि एकं तस्य देवस्य सेवा. 7 ஸ்லோகங்களை படிச்சிருக்கோம். 7 ஸ்லோகத்தோட அர்த்தங்களை நம்ம பார்ப்போம். முதல் ஸ்லோகம் கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் ய பதே பிரயத புமான் விஷ்ணு பாதம் அவாப்னோதி பய சோகாதி வச்சிதக அப்படிங்கிற. சோ கீதை உபதேசங்களை படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது, இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நம்ம எப்படி என்ன சொல்ல முடியும், ஹவு கிரேட் அப்படின்னு சொல்ல முடியும். இதை சாப்பிட்டா, இந்த மருந்து சாப்பிட்டா இந்த வியாதி போகும், இந்த டாக்டரை போய் பார்த்தா இந்த வியாதி சரியாகும், அந்த லாயரை போய் பார்த்தா அந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்டோம் படிச்சோம் ஆனா ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆகல அப்படின்னு அவரை ஹவு கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சோ அதனால இப்ப நம்ம இந்த லைஃப் ஃபுல்லும் படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அனுபவிச்சுட்டு அது பின்னாடி உள்ளவங்களுக்கு சொல்றதுக்குள்ள அந்த மெசேஜ் போகவே போகாது. அதனால நம்ம இப்ப ஆதிசங்கரர் நம்ம கொடுத்ததை நம்ம அப்படியே நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆச்சாரியர் பரம்பரையில வந்து ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கீதை உபதேசங்களை பின்பற்றினால் துயரம் பயம் விட்டு ஆனந்தமான வாழ்க்கையை அடையலாம். கீதையோட பிரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ற போது கீதையை வந்து நம்ம எப்படி சொல்றோம், மேனுவல் ஃபார் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்றோம். மனிதனுடைய வாழ்க்கைக்காண்டி கொடுக்கப்பட்ட மேனுவல் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு மேனுவல் தராங்க, பைக் வாங்கினா ஒரு மேனுவல் தராங்க, எல்லாத்துக்கும் ஒரு மேனுவல் தராங்க. அப்ப இந்த பாடி சரீரத்துக்கு ஒரு மேனுவல் வரும்ல, இவ்வளவு காம்போனன்ட் இருக்கு உள்ள, அத்தனை காம்போனன்ட்டை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியணும். நம்ம டாக்டர்கிட்ட போனா அவர் எல்லாத்துக்கும் உள்ள ஹார்ட் எல்லாத்துக்கும் சொல்லுவாரு, ஆனா புத்தி மனம் அதுக்கெல்லாம் நம்ம சொல்ல மாட்டாரு.
நம்ம அது சொல்றது யாரு அப்படின்னா பகவத்கீதையில பகவான்ல சொல்ல முடியும். அது எதுனா என்ன போகும் அப்படின்னா துயரமும் பயமும் விட்டு துயரமும் பயமும் போகும் தான் அதுல சொல்லியிருக்கு. துயரமும் பயமும் போயிடுச்சுன்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனந்தமான வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரிமூவ் த நெகட்டிவ் திங்ஸ். துயரம் போயிடுப்பா, பயம் போயிடுப்பா, ஃபியர்லெஸ்னஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி குருட்டுத்தனமான பயம் போயிடும் அப்படின்னு சொல்லல. என்ன பயம் போகும்? எப்பயுமே பயம் பயம், நடந்தா பயம், உட்கார்ந்தா பயம், இது பண்ணா பயம் அப்படிங்கிற பயம் பயம் அப்படின்னு இருக்கு. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், பயப்படம் இல்லாததுக்கு தேவையில்லாததுக்கு பயப்படக்கூடாது. நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து பயந்துட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தங்க புளியை வந்து அடிக்க வந்து கஷ்டப்படுது, நான் பயப்படவே மாட்டேன், கீதா ஸ்லோகம் படிச்சிருக்கேன், அதனால அந்த புளியை போய் அடிக்க போறேன் அப்படின்னு அது வந்து அந்த மாதிரி பயத்தெல்லாம் சொல்லுது. சோ நம்ம பயமே வாழ்க்கை, என்டையர் லைஃபே வாட்எவர் வி வாண்ட் டு டு, நல்லது பண்றதுக்கு பயப்படுறது, அதுவே பயப்படுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பயங்கள்லாம் நமக்கு போகும் அப்படிங்கிறது ஆனந்தமான வாழ்க்கை. அப்புறம் கடைசியா ஒண்ணு, அதே ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே எல்லாமே கிடைச்சிருக்கு. விஷ்ணுவின் திருப்பாதத்தை அடைந்து வைகுந்த பிராப்தி கிடைக்கும். வைகுந்த பிராப்தி நிச்சயம் அப்படின்னு பகவத்கீதையை படிக்கிற போது நமக்கு ரெண்டு நிச்சயமா கிடைக்குது. ஒண்ணு பயம் துயரமெல்லாம் போகுது, அடுத்தது வைகுந்த பிராப்தி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா. பெரிய துயரம் என்ன நம்ம லைஃப்ல? வாட் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபியர் அப்படின்னா மரண பயம். மரண பயம் ஒன்னால முடிச்சு, ஆனா பிறப்பே பயம் தான் நமக்கு. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த 4 சேர்ந்தே பயம் தான் நமக்கு. இந்த 4 சேர்ந்தாலே அதுதான் பெரிய பயம். எதுல இருந்து வேணா நம்ம தப்பிச்சிடலாம், ஆனா பிறப்பு இறப்பு அதுல இருந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜதிலே சயனம். இந்த அம்மா வயிற்றுல போய் உட்காரணும். அடுத்த அம்மா வயிறு போன கிளாஸ்ல கரெக்டா பத்தி சொன்னாங்க. அடுத்த அம்மா வயிறு இந்த மனித உருவுல உள்ள அம்மா வயிறு கிடைக்குமா நமக்கு தெரியாது. அடுத்த உயிரை எங்கேயாவது மிருகத்தோட வயிற்றுல போய் அம்மாவோட வீட்டுல பறப்போமா, இல்ல இதே மாதிரி வசதிகளோட பாகவதம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும்னு ஒரு உணவு வசதி இருந்தாலும் அந்த உள்ள பசிக்கு சாப்பாடு இருக்கணும், இருக்கிற தங்க இருந்தாதான் பக்தி பண்ண முடியும். அது மாதிரி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பண்றோம். இதே மாதிரி நிலைமையாவது அடுத்த பிறவில கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம நியூஸ தொடர்ந்தாலே நம்ம பாக்குறோம், அங்க குண்டு போறாங்க, அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நமக்கு இதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப பெரிய பயம் என்ன அப்படின்னா பிறப்பு இறப்பு திருப்பி கிடைக்கக்கூடிய அம்மா வயிறு எப்படி கிடைக்குமோ அப்புறம் அந்த முதுமைங்கிற பயம், அதுதான் பெரிய பயம். அதுக்கப்புறம் இதே மாதிரி பக்தியை கண்டினியூ பண்ண முடியுமா? ஆனா பகவான் வந்து நமக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு, இந்த பிறவியில என்ன பக்தி பண்றியோ நீ அடுத்த பிறவி எப்படி எடுத்தாலும் பகவான் வைகுந்தம் போகலன்னா சரி, அடுத்த பிறவி எங்க இருக்கியோ அங்க இருந்து கண்டினியூ பண்ற அளவுக்கு பகவான் வந்து அஷூரன்ஸ் எல்லாம் பகவத்கீதை கொடுத்திருக்கிறாரு. அதனால நமக்கு பெரிய துயரம் அப்படின்னா பிறப்பு இறப்பு மூக்குரியாகும். அடுத்தது பயம் தொல்லைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இது அடுத்த வருஷத்தோட பார்க்கலாம். ஆதி ஆத்மிக், ஆதி பௌதிக், ஆதி தெய்வீக அப்படிங்கிற தொல்லைகள் தான் இருக்கு. சோ நமக்கு அப்ப பகவத்கீதையை படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற 2 பயன் என்ன அப்படிங்கிறது, ஒண்ணு பயம், பயம் போகும், துயரம் போகும், அப்புறம் வைகுந்த பிராப்தி நிச்சயம் அப்படிங்கறத அவர் சொல்லிருக்காரு.